இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிமுங்க. இந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல் மூவிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதிலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா செதுக்கி வச்சிருப்பாரு. ராஜ்கிரண் யாரு? அவர் அந்த இட்லி கடை எப்படியெல்லாம் நேசிக்கிறாரு? தன்னோட சொந்த ஊரையும், மக்களையும் எப்படி நேசிக்கிறாரு? அதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், தனுஷ் வெளிய போயிட்டு அந்த பேங்காக்ல என்னதான் பணம், பதவியோட வாழ்ந்தா கூட, தன்னோட சொந்த மண்ல இருக்கக்கூடிய அந்த மதிப்பும், மரியாதையும் இழந்து எப்படிலாம் வாழ்றதா இருக்கட்டும், காரியாமன்னன் சொல்லிட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாவையும், அந்த இட்லி கடையும் எவ்வளோ மிஸ் பண்றாருன்றதா இருக்கட்டும், அதற்கிடையில அதை எடுத்து நடத்தும்போது, அவருக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், அது இவ்ளோ ஒரு சோல்ஃபுல்லா பிரசன்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தனுஷ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்திட்டாரு. அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டராவும் இருக்காரு. படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் ஓடுது. ஆனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. ராஜ்கிரண் இறந்ததுக்கப்புறம் ஒரு கன்னுக்குட்டிக்கு உண்டான ஒரு சீக்வென்ஸ் வரும். அது இவர் பக்கத்திலேயே வராது. ஆனா, ஒரு கட்டத்தில இவர் பக்கத்தில வரும்போதும், அதில ஏற்படக்கூடிய எமோஷனல் சீக்வென்ஸா இருக்கட்டும், இவர் என்னதான் மாவரைச்சு